10th standard chemistry students, we studied the next one, metallurgy. Human life is associated with various metal. We use metal in our day-to-day activities. It is the almost need to have some metal like sodium, potassium, calcium, iron, etc. in the human body. The efficiency of this metal affect the metabolic activities thereby causing disease. நம்ம அன்றாட வாழ்க்கையில் மெட்டல் அதிகம் பயன்படுத்துகிறோம். நம்ம உடலில் கூட நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயன். நம்ம உடம்புல அயன் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே உடம்புடைய மெட்டபாலிசம், நம்ம உடம்புடைய வளர்ச்சியை அது கண்ட்ரோல் பண்ணுது, நோயிலிருந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல் ப்ளே எ விட்டல் ரோல் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் மெட்டல் ரொம்ப முக்கியமான பங்கு. In this section, let us discuss how metals are obtained from various sources by the process of metallurgy. Metallurgy is a science of extracting metal from their ores and modify the metal into alloy for various uses. பூமியிலிருந்து முதல்ல அந்த மெட்டல் ஓர்ஸை எடுத்து அதை மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு சப்ஸ்டன்ஸாக மாற்றி யூஸ் பண்ணுற வரைக்கும் மெட்டலர்ஜின்னு பேர். பேஸ்டு ஆன் தேர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். A metallurgical process involves three main steps as follows. Concentration or separation of the ore. In this process of removal of impurities from the ore, பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும் போது தேவையில்லாத கல் மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் கான்சன்ட்ரேஷன். ப்ரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல், இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு மெட்டல். இப்போ மெட்டலோட சேர்ந்த நிறைய வேஸ்ட் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ஒட்டிகிட்டே இருக்கும் அதோட, அதை ரிமூவ் பண்ணதுக்கு பேர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டல்னு பேர். ரீஃபைனிங் ஆஃப் மெட்டல், இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மெட்டல். அப்போ மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 98% பியூராக இருக்கும். அந்த 2% ஏதாவது தேவையில்லாத ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு ரீஃபைனிங் ஆஃப் த மெட்டல்னு பேர். நெக்ஸ்ட் ஒன், டெர்மினாலஜி இன் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜியில் முக்கியமான டெர்மினாலஜி என்னன்னு கேட்டால் மினரல்ஸ், ஓர்ஸ், மைனிங், ஃப்ளக்ஸ், இதெல்லாமே அதனுடைய டெர்மினாலஜி. Minerals, a mineral may be a single compound or a complex mixture of various compounds of metals found in the earth crust. பூமியில் மெட்டல் அப்படிங்கிறது தனியாகவும் அல்லது ஒரு காம்பவுண்டாகவோ சேர்ந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பொருளை மினரல்னு சொல்கிறோம். The mineral from which a metal can be readily and economically extracted on a large scale is said to be ore. அப்போது எந்த மினரலில் ஓர் இருக்கும், அந்த ஓர் வந்து ஒரு 80% மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20% வேஸ்டேஜாக இருக்கும். அதை நம்ம ஓர்னு சொல்லலாம். அப்போ அது தேவையில்லாத அந்த வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் மெட்டலாக மாற்றுறதுக்கு, இந்த பியூர் மெட்டல்னு சொல்கிறத விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% மெட்டலாக மாற்றுறதுக்கு ஓர்னு பேர். எக்ஸாம்பிள் கிளே, Al2O3 2SiO2 2H2Oங்கிறது கிளே, களிமண்ணுன்னு பேர். அண்டு பாக்சைட் Al2O3 2H2O, இதுக்கு பாக்சைட்டுன்னு பேர். ரெண்டுமே அலுமினியத்தினுடைய ஓர்ஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்சைட்டுங்கிறது ஓராகவும் கிளேங்கிறது மினரல்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் கிளேயில் 2SiO2ன்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் டை ஆக்சைடு மணல் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் Al2O3 2H2Oன்னு சொல்லக்கூடிய பாக்சைட்டில் மணல் கிடையாது. அப்போது ரெண்டுமே நாம் மினரல்னு சொல்லலாம். ஆனால் இதை பாக்சைட்டை ஓர்னு சொல்கிறோம். பாரு, கிளே அண்ட் பாக்சைட் ஆர் த டூ மினரல் ஆஃப் அலுமினியம், பட் அலுமினியம் கேன் பி ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்ட்ராக்டட் ஒன்லி ஃப்ரம் பாக்சைட். ஹென்ஸ் பாக்சைட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம் அண்ட் கிளே இஸ் இட்ஸ் மினரல். அப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாக்சைட்டு கிளே ரெண்டுமே அலுமினியம் இருக்குது, இருந்தாலும் எதில் அதிகமான அளவில் லாப நோக்கத்தோடு நமக்கு அலுமினியம் கிடைக்குதோ, சரியா, குறைஞ்ச செலவு அதிக லாபம்னா அது ஓர்னு பேர். அது நம்ம இங்கே பாக்சைட் சொல்கிறோம். மைனிங்,
The process of extracting the ore from the earth crust is called mining. அப்போது இந்த ஓரை வந்து நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு மினரலாக தான் எடுப்போம். அந்த இடத்துக்கு பேர் மைனிங்னு பேர். சுரங்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை நிலக்கரி சுரங்கம், தங்கச் சுரங்கம் அப்படின்னு சொல்கிற மாரி அதான் மைனிங் சொல்கிறோம். காங் ஆர் மேட்ரிக்ஸ். The rocky impurities associated with an ore is called காங் ஆர் மேட்ரிக்ஸ். அப்போ ஓரை எடுக்கும் போது அதில் கல் மண் சேர்ந்த ராக்கி இம்பியூரிட்டி, அது கல் மண் படிமங்கள் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு பேர் காங் ஆர் மேட்ரிக்ஸ்னு பேர். ஃப்ளக்ஸ் இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு த ஓர் டு ரெடியூஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் அண்ட் டு ரிமூவ் த இம்பியூரிட்டிஸ். எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கா. If the Kong is acidic, then basic flux is added to the vice versa. அப்போது நம்ம இருக்கக்கூடிய பூமியை வெட்டிருக்கக்கூடிய காங் அசிட்டிக்காக இருந்தால் பேஸ் சேர்க்கணும், அதுபோல் காங் பேஸாக இருந்தால் நம்ம ஆசிட் சேர்க்கணும். இப்படி சேர்த்துறதால நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம தேவையில்லாத மெட்டலை வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்லாக். இட் இஸ் a fusible product formed when a flux react with a Kong during the extraction of metal. ஃப்ளக்ஸ் ப்ளஸ் காங் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக். அப்போ ஃப்ளக்ஸும் காங்கும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஸ்லாக்னு பேர். ஒரு மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்மெல்ட்டிங். ஸ்மெல்ட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரோஸ்டட் மெட்டாலிக் ஆக்சைடு ஃப்ரம் த மெட்டல் இன் இட்ஸ் மால்டன் கண்டிஷன். இன் திஸ் ப்ராசஸ் impurities are removed as slag by the addition of flux. இப்போ நம்ம ஃப்ளக்ஸு சேர்க்கறதால அந்த ஓர் வந்து நல்லா ஸ்மெல்ட்டிங் ஆகும், அதுக்காக சேர்க்கக்கூடியது தான் நம்ம ஃப்ளக்ஸுன்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெல்ட் த கண்டிஷன்.